இதன் மூலமா நம்ம சொல்ற கோரிக்கை என்னன்னா, நல்லம்பல் ஏரியோட நிலைப்பாடு தான் என்ன? இப்படியே இருக்குமா? இல்ல இன்னும் மண் எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல இதோட ஸ்டாப் பண்ணுவீங்களா? இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதா? இல்லது நல்லம்பல் ஏரியில மண் எடுக்கும் நிகழ்வு சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறதா? அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நடந்ததுனாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஏன்னா நல்லம்பல் ஏரியை சீரமைப்பதற்காக 22 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் லாஸ்ட் டைம் இங்க போராட்டம் நடக்கும் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பணம் நான் ஆர்டிஐ போட்டு கேட்கும்போது அப்படி ஒரு பணம் வரலங்கிற மாதிரி தகவல் கொடுத்துக்கிறாங்க. அந்த தகவல் நம்மகிட்ட ஆதாரத்தோட இருக்குது. ஸோ அப்படி பணம் வரலன்னா இந்த ஏரியை கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஏரியை எந்த பணத்தை வச்சு சீரமைப்பீங்க? ஏன்னா இது மாதிரி இது மட்டம் கட்டணும்னா மட்டம் கட்டலாம் முடியாது. மட்டம் கட்டணும்னா ஏற்கனவே இருக்கிற ஆழத்துக்கு எல்லா மண்ணையும் வெளில எடுத்தாதான் உண்டு. அப்படி மண்ணை எடுத்துட்டோம்னா பிற்காலத்துல பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா இந்த ஏரியில இருந்து கரெக்டா 500 மீட்டருக்கு அந்தாண்ட தமிழக எல்லையில இன்னொரு ஏரி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஏரி எடுத்து மண்ணை வெளியில கொண்டுட்டு வரதுக்கு பல கட்டத்துல 70-80 லட்சம் ரூபாய் பணம் விரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா மண் வெளில வந்துட்டு இருக்கு. அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஒண்ணு தார்பாய் போட்டு மூடுங்கன்னு சொல்லியிருந்தோம்.